ஒரு 10 தென்னை மரம் இருக்காக்கா. அதில் நல்லா தண்ணி பாய்ச்சி உரங்கள் எல்லாம் போட்டு பார்த்தேன். தென்னை நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுக்கு பிறகு அது பூவும் வந்தாக்கா. ஆனால் பூ வருது, எல்லா குறும்பையும் உதிர்ந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் போய் பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்காக்கா. தென்னை மரம் நல்லா வளர்ந்து நிற்கி, ஆனால் ஒரு கா பிடிக்க மாட்டேங்கக்கா. தம்பி, அதுக்கு ஏன்பா நீ கவலைப்படுற? நுண்ணூட்ட சத்துக்கள், பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்லி சத்துக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறை ஒருவேளை உன்னோட தென்னைக்கு இருக்குமா இருக்கும்பா. அதனால கூட உனக்கு அந்த காய்பிடிப்பு திறன் குறைவா இருக்கு. அந்த குறும்பை வரும்போது அதெல்லாம் உதிருது அப்படின்னு சொல்ற. இதுக்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்ச நம்மளுடைய அரசு அலுவலர்கள் இருக்காங்கப்பா. அவங்க கிட்ட கூட சில பல ஆலோசனைகளை கேட்டா கூட நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வர வாய்ப்பு இருக்குப்பா. இப்போ நீங்க சொல்ற மாதிரின்னு பார்க்கும்போது அந்தந்த வட்டாரத்தில் இருக்க அந்த வேளாண்மை அதிகாரிகளை நம்ம போய் சந்திச்சான்னு பார்க்கும்போது எந்த மாதிரி நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லி அந்த நுண்ணூட்ட உரங்களை வாங்கலாம்னு சொல்றீங்க. ஆமா தம்பி, அதுக்கான தர கட்டுப்பாட்டு ஆய்வகம்னு இருக்கு. அதுல கூட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. சரி அக்கா, இந்த மாதிரி தகவலை தெரியும்னு பார்க்கும்போது நம்ம யார்கிட்ட கேட்கறது நல்லதாக்கா? தம்பி, அதுதான் திருப்பதி சாரம் உர கட்டுப்பாட்டு ஆய்வகம்னு ஒண்ணு இருக்குப்பா. அதுல ஜி பிரவீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலுவலர் அதாவது என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், அந்த உரங்கள் எங்க கிடைக்கும், எங்கெங்க இருப்பு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேசுறாங்கப்பா. முதல்ல அந்த நிகழ்ச்சியை கேளு. கண்டிப்பா இன்னைக்கு இரவு இந்த நிகழ்ச்சியை கேட்கறாக்கா. வணக்கம் மேம். வணக்கங்க. சொல்லுங்க மேம், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் பிரவீனா. நான் மூத்த வேளாண்மை அலுவலர் உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகம் திருப்பதி சாரத்துல இருந்து பணிபுரியறேன். உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகத்துல பணிபுரியறேன்னு சொன்னீங்க. அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. முக்கியமா உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகத்துல என்ன பணி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் தங்களோட பயிர்களுக்கு ரசாயன உரங்கள்லாம் இடுவாங்க. ரசாயன உரங்கள்லாம் எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் உரக்கடைகள்ல இருந்தும் இல்லைன்னா நம்மளோட சொசைட்டி மூலியமாவும் வாங்குறாங்க. சோ இந்த 2 இடங்கள்ல உரங்கள் வாங்கும்போது அவங்களோட மொத்த செலவு, பயிர் செய்யறதுக்கான மொத்த செலவுல கிட்டத்தட்ட 30% 35% உரத்துக்காக தான் செலவு பண்றாங்க. அது உரத்தோட தரத்தை அடிப்படையில தான் அதே மாதிரி மகசூலும் 30% பாதிப்படையும். நல்ல உரங்கள் சரியான நேரத்தில் இடும்பொழுது நமக்கு மகசூல் அதிகமா கிடைக்கும். உரங்களை சரியா இடல இல்ல சரியா பேணி பாதுகாக்கலைன்னா நம்மளோட மகசூல் குறையும். அப்படி இருக்கும் பட்சத்துல விவசாயிகள் நலன் கருதி நம்மளோட அரசாங்கமும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான அவங்க நிதி சுமையில உர மானியங்களுக்கு தான் அதிகமா செலவிடுறாங்க. அதனால உரத்தோட தரத்தை உறுதி செய்வது மிகவும் அவசியமாகுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 2 தனியார் உரக்கடைகள்லயும் சொசைட்டிலயும் விற்பனைக்கு இருக்க உரங்கள்ல அதோட தரத்தை உறுதி செய்யறதுக்கு ஒவ்வொரு வட்டாரங்கள்லயும் வேளாண்மை அலுவலர் பணிபுரியுறாங்க இல்லைங்களா, அவங்களோட இன்னொரு பணியாக இது உர ஆய்வாளராகவும் பணிபுரிவாங்க. சோ அதன் மூலியமா அவங்க மாதிரிகள் அவங்களுக்கு இலக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஆண்டு இலக்குல மாதாந்திர இலக்கும் ஒவ்வொரு உர மாதிரிகள் என்னென்ன உர மாதிரிகள் என்னென்ன வகையில எடுக்கணும்ன்றதும் இலக்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். சோ அந்த இலக்கின் படி அவங்க மாதிரிகள் சேகரித்து இது மாதிரி உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்களுக்கு உரிய நாட்களுக்குள்ள அனுப்பி வைப்பாங்க. அது மாதிரி பெறப்படும் உர மாதிரிகளை என்ன பண்ணுவோம்னா பகுப்பாய்வு மேற்கொண்டு அதுக்கு உரக்கட்டுப்பாட்டு ஆணை 1985 படிதான் இந்த உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகமே நிறுவியிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில் அந்த உரக்கட்டுப்பாட்டு ஆணையின் படி அதிலேயே எல்லாமே உரத்துக்கான தரம் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது எந்த முறையில பகுப்பாய்வு மேற்கொள்ளணும், என்ன மாதிரி ஆய்வகம் நிறுவப்பட்டிருக்கணும், எல்லாமே ஏற்கனவே அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படிதான் செயல்படுத்துவோம். சோ அதன்படி ஆய்வு மேற்கொண்டு ஆய்வு பெறப்பட்டு 15 நாட்களுக்குள் நாங்கள் ஆய்வு முடிவுகளை அறிவிக்கை செய்வோம். அப்படி ஆய்வு முடிவுகளுக்கு அறிவிக்கை செய்யும்போது ஒருவேளை அது தரமற்றதா அப்படி இருந்ததுன்னா நாங்க அது அந்த உரிய ஆய்வாளருக்கு எல்லா முடிவுகளுமே ஆய்வாளருக்கு அனுப்புவோம். தரமற்றதுன்னா அது பதிவு தபாலில் உடனடியாக அறிவிச்சிருவோம். அது அனுப்பி வைக்கப்பட்ட பின்னாடி அதனோட எந்த அளவு தரமற்றதுலயே வேறுபாடு இருக்கு, அதன் அடிப்படையில துறை ரீதியான நடவடிக்கையோ இல்லைன்னா சட்ட ரீதியான நடவடிக்கையோ அவங்க எடுப்போம். இப்போ நீங்க சொன்னீங்க அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றோம், அதாவது அந்த தர கட்டுப்பாடு நிர்ணயம் பண்றோம். அது தனியார் துறையா இருந்தாலும் சரி மற்ற துறைகளா இருந்தாலும் சரி அந்த உரத்தினுடைய தரத்தை நாங்க நிர்ணயம் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தனியார் உர நிறுவனங்களுக்கும் இது பொருந்துமா? தனியார் உர நிறுவனம் அப்படி இல்லைன்னா சொசைட்டி அப்படின்னு பாகுபாடு எல்லாம் எதுவும் இல்லைங்க. உர ஆய்வாளர் நம்ம வட்டார வேளாண்மை அலுவலர் உர ஆய்வாளர் செயற்படுறாருங்களா, அவங்களுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கு. அவங்க இது 2 இடங்களிலுமே அவங்க எல்லாருமே லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. நம்ம உர கட்டுப்பாட்டு துறை இங்க இருக்கு,
வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்துல வந்து இருக்கு. அவங்க கிட்ட இருந்து வந்து லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் யாரெல்லாம் லைசன்ஸ் ஹோல்டர்ஸோ அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து இவங்களால ஆய்வு மேற்கொள்ள முடியும். மேற்கொண்டு அவங்க கிட்ட இருந்து மாதிரிகள் எடுப்பாங்க. எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. யாரா இருந்தாலும் எங்களுக்கு பாகுபாடுன்றி நாங்கள் ஆய்வு மேற்கொள்ளும். நீங்க வந்து உரத்தை ஆய்வு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து இயற்கை உரமா செயற்கை உரமா எந்த உரங்களை எல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி அதுக்கான விஷயங்களை பண்றீங்க? உரக்கட்டுப்பாட்டு ஆய்வு நாகர்கோயில் திருப்பதி சாரத்தில் செயல்பட்டதை பொறுத்து பாத்தீங்கன்னா இது வெறும் ரசாயன உரங்கள் மட்டும்தான் வந்து பண்றோம். இது மாதிரி இயற்கை உரங்களுக்குலாம் வந்து தனியா வேறு இடங்கள்ல வந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த அங்கக வேளாண்மையில அந்த இயற்கை உரங்கள் வந்து பகுப்பாய்வு பண்றாங்களோ? திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் வந்து அங்கக உர கட்டுப்பாட்டு ஆய்வகமே செயல்பட்டு இருக்குங்க தனியா. அது மாதிரி உயிர் உரங்களுக்கு தனியா வந்து ஆய்வகம் வந்து செயல்பட்டு இருக்கு. இங்க வந்து ரசாயன உரங்களுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதுலதான் பகுப்பு ஆய்வு பண்றோம்னு சொன்னீங்க. அதுல என்ன விஷயங்களை நீங்க வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து எப்படி சொல்றீங்க? என்ன உரங்கள்லாம் பாக்குறோம்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து உர கட்டுப்பாட்டு ஆணை 1985 அப்படிங்கிறது வந்து அந்த ஆணையிலவே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச யூரியா வச்சு நம்ம எடுத்துக்காட்டா வச்சு சொல்லலாம். இப்ப யூரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது வந்து முக்கியமான தழைச்சத்து நிறைந்த ஒரு உரம். சோ அந்த எவ்வளவு தழைச்சத்து இருக்கணும், அதுல வந்து பார்ட்டிகல் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனோட சைஸ் எவ்வளவு சின்ன சின்ன குருணைகளா இருக்கும், சிலது வந்து பெரிய சைஸ்ல இருக்கும். சோ என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் அதுல வேற ஏதாவது தேவையற்ற சில ரசாயனம் இருக்கும். அது வந்து அது உற்பத்தி பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய ரசாயனம், பட் அதுக்குன்னு ஒரு குறைந்தபட்ச அளவு இருக்கு, இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. சோ இதெல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்சிடி, அதாவது யூரியாக்கெல்லாம் வந்து மானியங்கள் வழங்குறாங்க இல்லைங்களா, அந்த மானியம் உள்ள யூரியாவுக்கு வந்து பிற பயன்களும் இருக்கு. பிற நிறுவனங்கள்ல இந்த வார்னிஷ் போன்ற நிறுவனங்களையும் யூரியா பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம வேளாண்மைக்காக பயன்படுத்துற யூரியாக்கும் அதுக்கும் என்ன வேறுபாடுன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து வேப்ப எண்ணெய் வந்து கலந்துருப்பாங்க, மேல வந்து கோட் பண்ணிருப்பாங்க. சோ வேப்ப எண்ணெய் இருக்கா அப்படின்னு உறுதி செய்யறதும் வந்து எங்களோட கடமையா இருக்கு. இதுல ஏதாவது வந்து வேறுபாடு இருந்ததுன்னா அதை வந்து தரமற்றதா வந்து நிர்ணயம் பண்ணுவோம். இப்போ நீங்க சொன்னீங்க உரத்தை வந்து மானிய விலையிலையும் கொடுக்குறோம், அதுல அந்த வேப்பம் எண்ணெய் பூசிய அந்த உரமா இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க தர ஆய்வு மேற்கொள்வோம் அப்படின்னு சொன்னீங்க. இது யூரியாவுக்கு மட்டும்தானா, மற்ற உரங்களுக்கும் இந்த மாதிரி பகுப்பாய்வு இருக்கா? அதுல என்னென்ன உரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பகுப்பாய்வு பண்றீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அனைத்து உரங்களும் இப்போ வந்து உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்படி வந்து இது உரம், ரசாயன உரம் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணி கெசட்ல வந்து வந்திருக்க அனைத்து உரங்களுக்கும் இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லி காம்போசிஷன் வந்து ஷெட்யூல் ஆயிருக்குங்க. அதன்படி அனைத்து உரங்கள், எந்த உரங்கள் வேணா அவங்க அனுப்பலாம். உர ஆய்வாளர் வந்து சேகரிச்சு எங்களுக்கு அனுப்புவாங்க. என்ன உரங்கள் அவங்க அனுப்பியிருக்காங்களோ அதற்கான ஸ்பெசிபிகேஷன் படி அதுல என்ன வந்து என்ன முறையில நம்ம வந்து அதை ஆய்வு செய்யணும்னு போட்டிருக்கோ உரக்கட்டுப்பாட்டு ஆணையில, அதன்படி நாங்க வந்து பகுப்பாய்வு செய்வோம். இப்ப அதுக்கு அடுத்தது டை அமோனியம் பாஸ்பேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாத்தீங்கன்னா வந்து தழைச்சத்தும் இருக்கும், மணிச்சத்தும் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு, நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் அதனோட பார்ட்டிகல் சைஸ், அது குருணையா இருக்கிறதுல பார்ட்டிகல் சைஸ் ஏன் அவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து குருணையா ஏன் வந்து உற்பத்தி பண்றாங்கன்னா, அதை வந்து மேல தூவி விடும். அப்படி பண்ணும்போது ஒரே மாதிரியா வந்து வயல் முழுக்க வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்ற நோக்கத்துல தான் வந்து அந்த குருணையோட சைஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் தராங்க. நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உர தர கட்டுப்பாடு ஆய்வகத்தினுடைய நோக்கம் என்ன? முக்கியமான நோக்கமே தரமான உரங்கள் மட்டுமே விவசாயிகளை சென்றடைய வேண்டும். அவர்கள் இடுபொருளுக்காக செலவிடப்படும் தொகையிலிருந்து எவ்வித இழப்பும் இல்லாமல் முழுமையாக அதன் பலன் சென்றடைய வேண்டும் என்பதுதான் இதனோட முக்கிய நோக்கமே. நமக்கு பார்ப்பதற்கு சிறிதாக இருக்கும், ஒரு 0.5% தான் குறைவு, 1% குறைவு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுவே வந்து அதனோட அளவு, அது எவ்வளவு டன்னுக்கு பண்ணிருக்காங்க, அதனோட சைஸ் வச்சு பார்க்கும்போது அது பெரும் பண இழப்பையும் அதனால் மகசூல் இழப்பும் ஏற்படும் பொழுது இரட்டிப்பு நஷ்டம் ஏற்படும் விவசாயிக்கு. அதை தடுப்பதற்கும், அதுவும் இல்லாம அரசும் வந்து பெரும்பான்மையான அவங்களோட இதை வந்து மானியத்திற்காக, உரம் மானியத்திற்காக செலவிடுறாங்க, சரிங்களா. சோ அதுல இருந்து நிதி சுமையும் குறைக்கிறதுக்காக தான், அதனோட தரத்தை உறுதி செய்யறதுக்காக தான் முக்கிய நோக்கமா செயல்பட்டு வரும். விவசாயிகள் வந்து இந்த உரங்கள் வந்து தரமானதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எப்படி அதை நிர்ணயம் பண்றாங்க? உங்ககிட்ட அதுக்கான விஷயங்களை கேக்குறாங்களா? அது எப்படி அவங்க வந்து அந்த ரசாயன உரங்களை மண்ணுல போடுறாங்க? அதுக்குன்னு ஏதாவது விதிமுறைகள் ஏதாவது இருக்கா? ஆமாங்க, அவங்க எவ்வளவு ரசாயன உரங்கள் போடணும்னு சொல்லி இப்ப வேளாண்மை துறையில இருந்து மண் ஆய்வு கூடம் இருக்கு. மண் ஆய்வு கூடம் மூலமா அவங்க மண்ணை வந்து சேகரிச்சு, மண் மாதிரிகள் சேகரிச்சு அதை ஆய்வு செய்து பல்வேறு திட்டங்கள் மூலியமா வந்து நாங்க மண்வள அட்டை வந்து வழங்கியிருக்கோம். சோ அதன் அடிப்படையில் மண்வள அட்டையிலேயே என்ன பயிர், என்ன விதமான மண், அதுல என்ன குறைபாடு, சோ எந்த அளவு உரம் போட வேண்டும் என்ற எல்லாமே வந்து குறிப்பிட்டு இருக்கும். அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. எங்களோட பகுப்பாய்வு முடிவுகள் பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குங்க. அந்த ஃபார்ம்ல தான் நாங்க வந்து அதனோட பகுப்பாய்வு முடிவுகளை உர ஆய்வாளர், எந்த உர ஆய்வாளர் வந்து எங்களுக்கு மாதிரி சேகரிச்சு அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க அனுப்பிடுவோம். அது வந்து சட்டப்பூர்வமான ஆதாரமான ஒரு படிவம் தான். அது வந்து சட்ட ரீதியா அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னாலும் இதுதான் வந்து பேசிக்கான ஒரு டாக்குமெண்டா செயல்படும். உர தர கட்டுப்பாடு மையம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதுல வந்து
மானிய விலையில விவசாயிகள் வந்து உரங்கள் வந்து நமக்கு வாங்க முடியுமா? அந்த விஷயங்கள் இங்க நடக்குதா எப்படி? இல்லைங்க, இங்க மானிய விலையில நம்ம விவசாயிகள் வாங்குறதுலாம் இல்ல. ஏற்கனவே மார்க்கெட்ல விவசாயிக்கு விற்கப்படுவதே மானியம் நிர்ணயிச்சப்பட்ட விலை தான். யூரியா ஒரு பை 45 கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனோட விலை கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கும் மேல. ஆனா அவங்க வாங்கிட்டு இருக்கிறது 266 ரூபாய்க்கு தான். ஏற்கனவே மானிய விலையில தான் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டு இருக்கு. வேளாண்மை துறைக்கு வந்து விற்பனைக்கு வரும்பொழுதே மானிய விலையில தான் விற்கப்பட்டு வருகிறது. அந்த மாதிரி மானியத்துல கொடுக்கிற உரம் தரமானதா இருக்குதா அப்படின்றது உறுதி செய்யறதுக்கு தான் ஒரு கட்டுப்பாட்டு அவங்க வந்து செயல்பட்டு. இந்த உரங்கள் வந்து நம்ம என்ன அளவுல ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல நெல் விவசாயம் பண்றோம்னா அதுல வந்து இந்த உரங்கள் வந்து என்ன மாதிரியான அளவுகள் கொடுக்கணும், இந்த அளவுகள் எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? இதுக்கான பயிற்சிகள் ஏதாவது இருக்கா விவசாயிகளுக்கு? ஆமாங்க, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிப்பூ பருவம் கும்பப்பூ பருவம்னு சொல்லுவாங்க. இப்போ முதற்கட்டமா நம்ம கன்னிப்பூ பருவத்துல இருக்கும். கன்னிப்பூ பருவத்தை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால நெல்ரகங்கள்ல தான் வந்து பயிரிடுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இதற்கு வந்து 120-40-40ன்னு சொல்லுவாங்க. 120 கிலோ தழைச்சத்தும் 40 வந்து மணிச்சத்தும் 40 கிலோகிராம் சாம்பல் சத்தும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பற்றின தொழில்நுட்பங்கள் என்ன விதமான உரங்கள் வந்து கடையில இருப்பு இருக்கோ அதற்கேற்றாற் போல் நம்ம செய்யலாம். இப்போ பொதுவாக பார்க்கும்போது யூரியா, பொட்டாஷ் இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா பிரிச்சு அளிப்பாங்க. இதையே வந்து மணிச்சத்து பாத்தீங்கன்னா வந்து மொத்தமா அடியுரமாவே முழுமையாகவே கொடுத்துருவாங்க. 50% தழைச்சத்தையும் 50% சாம்பல் சத்தையும் வந்து அடியுரமா கொடுத்துட்டு மிச்சம் 25% வந்து 2 மேலுரமா கொடுப்பாங்க குறுகிய கால பயிர்கள்ல. அப்படி பார்க்கும்பொழுது யூரியா எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 44 கிலோ அடியுரமா கொடுக்கலாம். மணிச்சத்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்குறாங்கன்னா 100 கிலோ கொடுக்கலாம். அதே மாதிரி பொட்டாஷ் கொடுக்குறாங்கன்னா வந்து 16 கிலோ அடியுரமா கொடுத்துட்டு மேலுரம் எப்ப கொடுக்கணும்னா நட்டு 25 நாட்கள்ல அவங்க வந்து களை எடுப்பாங்க, முதற்களை. சோ களை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேலுரம் கொடுக்கலாம். அதுக்கு வந்து 22 கிலோ யூரியா 8 கிலோ பொட்டாஷ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு அடுத்து 15 நாள்லயே அடுத்த களை எடுக்கலாம். அதிகபட்சம் 20வது நாள்ல வந்து 2வது மேலுரம் கொடுத்துட்டோம்னா இதே அளவு 22 கிலோ யூரியாவும் 8 கிலோ பொட்டாஷும் கொடுத்துட்டா வந்து நல்லதுங்க. இதே அடுத்த கும்பைப்பு பருவம் பாத்தீங்கன்னா இதோட அதிக உரங்கள் தேவைப்படும். அப்போ 3 முறையா வந்து நம்ம வந்து பிரிச்சு கொடுப்போம். இப்போ நீங்க கொஞ்சம் உரங்கள் கொடுக்கணும், யூரியா இது மாதிரி எல்லாம் உரங்கள் சொன்னீங்க, தலைச்சத்து மணிச்சத்து எல்லாம் சேர்த்து கொடுக்கணும். இதெல்லாம் பேரூட்ட சத்துக்கள். இப்போ நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நெல்லுக்கு வந்து நீங்க எவ்வளவு கொடுக்கறதுக்கு நீங்க பரிந்துரை பண்றீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நுண்ணூட்ட சத்துன்னு பாத்தீங்கன்னா வந்து முக்கியமாக நெல்லை பொறுத்த வரைக்கும் துத்தநாக சல்பேட் போடுவாங்க. ஏன்னா துத்தநாக குறைபாடு இருந்ததுன்னா நெற்பயிர் வந்து குட்டையாக வரும், அதிக தூர் கட்டாது, மணி வந்து நல்ல வெயிட் கொடுக்காதுங்க. சோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா கடைசி உழுவின் போது 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணல்ல கலந்து கடைசி உழுவின் போது போட்டு உழுதுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேளாண்மை துறையிலேயே வந்து குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்துல பயிரோட நுண்ணூட்ட கலவை கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு, அதை 20 கிலோ மணல்ல கடைசி உழவுலாம் முடிச்சு நம்ம நடுவோம் பாத்தீங்களா, நடும் பொழுது மேலாப்ல அதை தூவி விட்டுட்டு அப்படியே நட்டிங்கன்னா வந்து நல்லது. இப்போ ஒரு விவசாயி உரங்கள் வாங்க போறாங்க. அப்போ உரங்கள் வாங்கும் போது அவங்க என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் கடைபிடிச்சா அவங்க தோட்டத்தை வந்து நல்லா பராமரிக்கணும், அதை பற்றி சொல்லுங்க. விவசாயி இப்ப தனியார் உரக்கடையில உரம் வாங்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமா அவருக்கு வந்து POS மெஷின் மூலியமா தான் வந்து பில் போடுவாங்க. அந்த பட்டியலிடுறதுக்கு அவரோட ஆதார் வேண்டும், சரிங்களா? அந்த ஆதார் எடுத்துட்டு போய் ஒரு உரக்கடைக்கு போறாருன்னா முக்கியமா வெளியில ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க, பலகை. அதுல வந்து என்னென்ன உரங்கள் அவங்க கிட்ட இருப்பு இருக்கு, அதோட விலைப்பட்டியல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க பாக்கலாம். இல்ல உள்ள போய் பார்க்கும்பொழுது உரங்களின் தரத்துல உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு அதுல வந்து பிரச்சனை இருக்கு, இல்ல நீங்க வாங்கிட்டு போன உரம் வந்து இப்போ யூரியா வாங்குறீங்க ரொம்ப ஈரமா இருக்கு, தண்ணி விட்டு இருக்கு, இல்ல DAP வாங்குறீங்க உள்ள வந்து வெறும் தூளா இருக்கு, இல்ல உங்களுக்கு DAP அது தோணல, வேற எதுவும் கலப்படம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்கும் பட்சத்துல உங்களோட வட்டாரத்துல இருக்க வேளாண்மை அலுவலரையோ இல்ல வேளாண்மை உதவி இயக்குனர் இருப்பாங்க, அவங்க கிட்ட உங்களோட பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா அவங்க அபிஷியலா அந்த கடையை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுல மாதிரிகள் சேகரித்து உரிய உரக்கட்டுப்பாட்டு அனுப்பி அதுல வந்து முடிவுகள் பெறப்பட்டு உரிய வகையில அவங்க வந்து அதுக்கான ஆக்ஷன், சட்ட ரீதியா ஆக்ஷனோ இல்ல துறை ரீதியான நடவடிக்கைகளோ மேற்கொண்டு அந்த கடைகளுக்கு வந்து முழு ஆய்வு மேற்கொள்வாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இது வந்து தனியார் உர நிறுவனங்கள் வைக்கிறதுக்கும் நம்மளுடைய அரசு வந்து அந்த லைசன்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கடைபிடிக்கணும், அதை பற்றி சொல்லுங்க. தனியார் உர நிறுவனங்களா இருக்கட்டும் இல்லைன்னா சொசைட்டியா இருக்கட்டும், யார் ஒருத்தர் வந்து உரங்களை விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நம்ம வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்துல வேளாண்மை உதவி இயக்குனர் தகவல் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட வந்து உரிய படிவத்துல அவங்க வந்து விண்ணப்பம் செய்யணும். விண்ணப்பம் செய்யும் பொழுது வந்து அவங்க கடை எங்க நடைபெறுதோ அதனோட முழு விபரம், அதனோட மேப், அதுக்கப்புறம் அது சொந்த நிலமா இருந்ததுன்னா நிலத்தோட ஆவணம், அப்படி இல்ல வாடகை நிலமா இருந்ததுன்னா அந்த உரிய அக்ரிமெண்ட், ஒரு 5
வருடத்துக்கான அக்ரிமெண்ட், எந்த நிறுவனத்துல இருந்து அவங்க உரம் வாங்க போறாங்க அப்படின்றதுக்கான சோர்ஸ், அப்புறம் வந்து அவங்க ஜிஎஸ்டி வாங்கியிருக்கணும், அவங்களோட போட்டோகிராஃப், ஆதார், இபி பில், இது மாதிரி எல்லாமே சேர்த்து சமர்ப்பிச்சாங்கன்னா விண்ணப்பம் பெறப்பட்ட 1 மாதத்துக்குள்ள அவங்க லைசன்ஸ் வழங்கப்படும். அதற்கு முன்னாடி உரிய அந்த வட்டார வேளாண்மை அலுவலரும் சரி, வேளாண்மை உதவி இயக்குனர் தகவல் மற்றும் தர கட்டுப்பாடு அவரும் சரி ஆய்வு செஞ்சு அந்த இடத்துல அவங்க கொடுத்திருக்க விண்ணப்பத்துல குறிப்பிட்டிருக்க அனைத்து விஷயங்களும் வந்து உண்மைத்தன்மை வந்து கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு லைசன்ஸ் வாங்குவாங்க. லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து முறையாக உரத்தை வந்து விற்பனை செய்ய முடியும். இப்போ நீங்க சொன்னீங்க நம்மளுடைய திருப்பதி சாரத்திலேயே நம்மளுடைய உர கட்டுப்பாட்டு ஆய்வகம் இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க? தனியார் நிறுவனங்கள் கூட அந்த லைசன்ஸ் எடுக்கலாம், எடுத்து அந்த உரங்களை வந்து அவங்க விற்பனை பண்ணலாம். ஆனா விற்பனை பண்றதுக்கு அதுல சில விதமான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுல வந்து எந்த விதமான இடர்பாடுகளும் வரக்கூடாது, தவறுகளும் வரக்கூடாது. அந்த அரசு என்ன சொல்லி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் அந்த உரத்துல இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னீங்க. அதே மாதிரி அவங்க ஒருத்தங்க லைசன்ஸ் எடுக்கணும்னா அவங்க என்னென்ன விஷயங்களை அவங்க கடைபிடிக்கணும் அல்லது என்ன மாதிரியான ஆவணங்களை அவங்க கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உண்மையிலே இது வந்து நம்மளுடைய குமரி பண்பலையில நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றிங்க. இதுவரை உரக்கட்டுப்பாட்டு ஆய்வக பணிகள் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் திருப்பதி சாரம் மூத்த வேளாண்மை அலுவலர் ஜி பிரவீணா அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.